என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம தாய் மாமன் சீரியல்ல இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? நந்தினி வாழ்க்கையில இப்படி ஒரு அதிர்ச்சியான திருப்பம் வரும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். எப்பவும் அமைதியா இருக்கிற நம்ம வீட்டுல இன்னைக்குன்னு பார்த்து பெரிய சத்தம். மதினிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம வீட்டு வாசல்ல பெரிய குழா கட்டி பாட்டு போட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்காங்களேன்னு ரொம்ப குழப்பத்தோட வெளிய வந்து பார்க்குறாங்க. அங்க நம்ம செல்வம் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கும் ஒண்ணுமே புரியல. மதினி உடனே செல்வத்தை பார்த்து, டேய், யாரா நம்ம வீட்டு வாசல்ல பாட்டு போட சொன்னது, போய் அத நிப்பாட்டுடான்னு ரொம்ப கோபமா சொல்றாங்க. ஆனா யாருமே அத நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அப்பதான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. இதையெல்லாம் பண்ண சொன்னதே நம்ம அப்பா தான். விசேஷம்னா சாதாரண விசேஷம் இல்ல. நாகலாபுரத்துல இருந்து நம்ம நந்தினி விடுதலையாகி வந்த சந்தோஷத்துக்காக இன்னைக்கு பாட்டு கச்சேரி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு நம்ம அப்பா. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. நாகலாபுரம் வீட்டு விசேஷத்துக்கு இங்க எதுக்கு குழா கட்டணும்னு எல்லாரும் வாய பொளந்து நிக்கிறாங்க. அப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு. என் பொண்ணு அந்த வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டது போதும், அவ இனிமே சந்தோஷமா இருக்க போயிட்டா, அத கொண்டாடத்தான் இந்த கச்சேரின்னு நெத்தியடியா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ராத்திரி மேடை போட்டு லைட் எல்லாம் கட்டி பெரிய பாட்டு கச்சேரியே நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஆடிப்போயிட்டாங்க. உடனே கச்சேரி ஆரம்பிக்குது. பாட்டுக்காரன் ரொம்ப உருக்கமா பாட்டு பாடுறான். நம்ம அப்பா சந்தோஷம் தாங்காம அந்த பாட்டுக்காரனுக்கு 500 ரூபாய அன்பளிப்பா கொடுக்குறாரு. இத பார்த்த உடனே நம்ம மாயாண்டி சித்தப்பு பையன் அழகரும் விட்டு கொடுக்காம, என் தங்கச்சிக்காக இன்னொரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி அவனும் சந்தோஷமா பாட்டு கேக்குறான். இந்த பக்கம் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்னடா இவங்க இப்படி ஆட்டம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்களேன்னு வயித்தெரிச்சல்ல நிக்கிறாங்க. அப்பதான் அந்த பெரிய திருப்பம் நடக்குது. வெளியே இருந்து ஒரு ஆளு வேகமா ஓடிவந்து உள்ள இருக்கிற பெண்கள் கிட்ட ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். வெளிய வாசல்ல வெறும் பாட்டு கச்சேரி மட்டும் நடக்கல, பெரிய சீர்வரிசையே வந்து இறங்கி இருக்குன்னு சொல்றான். வெறும் 4 அண்டா குண்டா இல்லையாம், தங்கம் வெள்ளி கொலுச்சு மோதிரம்னு பெரிய சீர்வரிசை அமர்க்களமா வந்து இறங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாத்திரமும் 30-40 ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் தலையே சுத்திப்போச்சு. அப்பதான் அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்ன அந்த உண்மை ஞாபகம் வருது. கிழக்கு திசையில இருந்து ஒரு மாப்பிள்ளை வரப்போறாருன்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு பலிச்சிருச்சு. நம்ம அப்பா நந்தினிக்காக பெரிய ஆடம்பரம் பண்ணி புது மாப்பிள்ளையோட பெரிய கல்யாணம் பண்ண போறாருங்கிற உண்மை எல்லாருக்கும் புரிய வருது. இந்த அதிர்ச்சியோட இன்னைக்கு எபிசோட ரொம்ப பிரமாதமா முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நாகலாபுரம் வீட்டுக்காரங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்க வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா? இல்ல நம்ம அப்பா நினைச்ச மாதிரி அந்த புது மாப்பிள்ளை வந்து நந்தினி கழுத்துல தாலி கட்டுவாரா? இந்த வயித்தெரிச்சல் பிடிச்ச சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சதி பண்ண போறாங்கன்னு நாளைக்கு வரப்போற எபிசோடுகள்ல ரொம்ப விறுவிறுப்பா பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்து ரசிங்க.